அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 11 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்குள்ள லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் சரி வாங்க இப்போ நாம வீடியோக்குள்ள போகலாம். முதல் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பிரிவில் காலியாக உள்ள 3935 பணியிடங்களுக்கான தேர்வு ஜூலை 12ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கிராம நிர்வாக அலுவலர், இளநிலை உதவியாளர், தட்டச்சர் உள்ளிட்ட காலி பணியிடங்கள் நிரப்பப்படவும் உள்ளன. அதன்படி ஜூலை 12ஆம் தேதி காலை 9:30 மணி முதல் 12:30 மணி வரை தேர்வு நடைபெறும் என தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது. இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் நாளை 24/6/2025 தேதியுடன் முடிகிறது. மே மாதம் 29ஆம் தேதி முதல் 31ஆம் தேதிக்குள் விண்ணப்பங்களில் திருத்தங்களை செய்து கொள்ளலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. உடனே அப்ளை பண்ணுங்க. இரண்டாவது, 10ஆம் வகுப்பு மற்றும் +1 வகுப்புகளுக்கான துணை தேர்வுக்கு விண்ணப்பிக்க விரும்புவோர் இன்று முதல் ஜூன் மாதம் 4ஆம் தேதி வரை இணையதளம் மூலமாக விண்ணப்பிக்கலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்கம் தெரிவித்துள்ளது. பள்ளிகள் மூலம் தேர்வு எழுதி தோல்வி அடைந்தவர்கள் அவர்கள் படித்த பள்ளிகள் மூலமே விண்ணப்பிக்க வேண்டும் எனவும், தனி தேர்வுகளாக தேர்வு எழுத விரும்புவோர் மாவட்டங்களில் உள்ள அரசு தேர்வர்கள் சேவை மையங்கள் மூலமாக விண்ணப்பிக்கலாம் எனவும், தேர்வு கட்டணம், இணையதள பதிவு கட்டணம் ஆகியவற்றை பணமாக செலுத்த வேண்டும் எனவும், மேற்கண்ட தேதிகளில் விண்ணப்பிக்க தவறும் மாணவ மாணவியர் மற்றும் தனி தேர்வர்கள் சிறப்பு அனுமதி திட்டத்தில் நக்கல் திட்டத்தில் உரிய கட்டணத்தை தொகையுடன் ஜூன் 5 மற்றும் 6ஆம் தேதிகளில் பள்ளி சேவை மையங்கள் மூலமாக இணைய வழியில் விண்ணப்பிக்கலாம். அதன்படி 10ஆம் வகுப்புக்கு கட்டணமாக 5 ரூபாயும், +1 வகுப்புக்கு கட்டணமாக 1000 ரூபாய் என கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. 3 நாட்கள் தொடர் விடுமுறை. 1239 சிறப்பு தேர்வு இயக்க தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளது. சென்னை கீழம்பாக்கத்திலிருந்து மே மாதம் 23ஆம் தேதி 570 தேர்வுகளும், மே மாதம் 24ஆம் தேதி 605 சிறப்பு தேர்வு இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. சென்னை கோயம்பேட்டிலிருந்து மே 23ஆம் தேதி அன்று 100 பேருந்துகளும், மே 24ஆம் தேதி அன்று 90 பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் பெங்களூரு, திருப்பூர், ஈரோடு மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய இடங்களிலிருந்தும் பல்வேறு இடங்களுக்கும் 250 சிறப்பு பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. மாதவரத்திலிருந்து மே மாதம் 23ஆம் தேதி 24 பேருந்துகளும், நாளை மே மாதம் 24ஆம் தேதி 100 பேருந்துகளும் சிறப்பு பேருந்துகளாக இயக்கப்படுகின்றன. மேலும் ஞாயிறு அன்று சொந்த ஊர்களிலிருந்து சென்னை மற்றும் பெங்களூர் திரும்ப வசதியாக பயணிகளின் தேவைக்கு ஏற்ப அனைத்து இடங்களிலும் சிறப்பு பேருந்து இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. பயணிகள் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு தங்களது பயணத்திற்கு TNSTC.in மற்றும் TNSTC மொபைல் செயலி மூலமாக முன்பதிவு செய்து பயணிக்க கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். 4வது, அடுத்த மாதமில்லை, இந்த மாதமே 1000 ரூபாய் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கலாம். தமிழ்நாடு முழுவதும் ஜூன் 4ஆம் தேதி சிறப்பு முகாம்கள் நடைபெற உள்ளது. இந்த நிலையில்தான் தகுதியான விடுபட்ட பெண்களுக்கு உரிமை தொகை பெறுவதற்கான விண்ணப்பம் வரும் 29ஆம் தேதி முதலேயே வழங்கப்படும் எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. 5வது அறிவிப்பு. கோடை விடுமுறையை ஒட்டி ஹைதராபாத் கொல்லம் இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. மே 24, 31, ஜூன் 7, 14, 21, 28 ஆகிய தேதிகளில் ஹைதராபாத்தில் இருந்து கொல்லத்திற்கும், மே 27, ஜூன் 2, 9, 16, 23, 30 ஆகிய தேதிகளில் கொல்லத்தில் இருந்து ஹைதராபாத்திற்கும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. இந்த ரயிலானது காட்பாடி, ஜோலார்பேட்டை, சேலம், ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 6வது, ரயில் படிக்கட்டில் அமர்ந்து பயணித்தாலோ அல்லது படிக்கட்டில் தொங்கியபடி சாகச பயணம் மேற்கொண்டாலோ 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. நீண்ட தூரம் செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயில்கள், மின்சார ரயில்களில் சிலர் படிக்கட்டில் அமர்ந்தும் தொங்கியபடியும் சாகச பயணம் செய்வது அவ்வப்போது நடைபெறுகிறது. இத்தகைய செயலானது ரயில்வே சட்டம் 1989 பிரிவு 156 படி குற்றமாகும். மேலும் பயணிகளின் இதுபோன்ற சாகச நடவடிக்கைகளை தடுக்க தீவிரமாக கண்காணிப்பு பணியில் ஈடுபட ரயில்வே போலீசார் மற்றும் ரயில்வே பாதுகாப்பு படையினருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 7வது, தென்மேற்கு பருவமழை கேரளாவில் அடுத்த 2-3 தினங்களில் துவங்குவதற்கான வாய்ப்புள்ளது. கோவா, தெற்கு கொங்கன் கடலோர பகுதிகளில் அப்பால் உள்ள
36 மணி நேரத்தில் வலுவடையக்கூடும். அதன் பிறகு இது மேலும் வலுவடைய வாய்ப்புள்ளது. மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி வருகிற 27ஆம் தேதி வாக்கில் உருவாகக்கூடும். இதன் காரணமாக இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 24, 25, 26 ஆகிய தேதிகளில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 8வது கலை மாமணி விருது பெற்ற கலைஞர்கள் தமிழ்நாடு அரசு தேர்தலில் கட்டணமின்றி பயணம் செய்திட அனுமதி அளித்து அரசால் ஆணையம் வெளியிடப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் கலை மாமணி விருது பெற்ற கலைஞர்கள் தமிழ்நாடு அரசு தேர்தல்களில் கட்டணமின்றி பயணம் செய்திட தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றத்தின் மூலமாக அவர்களுக்கு அடையாள அட்டைகள் வழங்கப்படும் உள்ளன. எனவே கலை மாமணி விருதாளர்கள் அரசு பேருந்துகளில் கட்டணமின்றி பயணம் செய்ய உடனடியாக விண்ணப்பிக்கலாம் என கூறப்பட்டுள்ளது. 9வது ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிக்கான தேர்வை TNPSC அறிவித்தது. உதவி பொறியாளர் உள்ளிட்ட 47 பதவிகளுக்கான 615 காலி பணியிடங்களை நிரப்ப தேர்வு நடைபெறுகிறது. அமைப்பியல், மின்னியல், வேளாண் பொறியியல் பதவிகளுக்கு தேர்வு நடைபெறவும் உள்ளது. கணினி வழி தேர்வானது ஆகஸ்ட் 4 முதல் 10ஆம் தேதி வரை நடைபெறும் எனவும் TNPSC அறிவித்துள்ளது. 10வது அறிவிப்பு தமிழ்நாடு அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் மூலமாக சென்னையில் 4 நாட்களுக்கு சினிமாட்டிக் ட்ரோன் இயக்க பயிற்சி அளிக்கப்படுகிறது. வரும் 27ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை வழங்கப்படும் உள்ளது. ஆர்வமுள்ளவர்கள் உடனடியாக பதிவு செய்து இந்த பயிற்சியை கலந்து கொள்ளலாம் எனவும் இந்த பயிற்சி பற்றிய கூடுதல் விவரங்களை பெற விரும்புவர்கள் editn.in என்ற வலைதளங்களில் தெரிந்து கொள்ளலாம் என்றும் இந்த பயிற்சியில் கலந்து கொண்டு பயிற்சி பெறும் அவர்களுக்கு அரசு சான்றிதழ் வழங்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. கடைசியாக 11வது இடைநிலை ஆசிரியர் பயிற்சி தேர்வெழுதும் தனி தேர்வுகளுக்கு ஹால் டிக்கெட் வெளியீடு செய்யப்பட்டுள்ளது. ege.tn.government.in என்ற இணையதளத்தில் ஹால் டிக்கெட்டுகளை நீங்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு இன்று மே மாதம் 23ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரை தேர்வுகள் நடைபெறும் எனவும் 2ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு ஜூன் 3ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை தேர்வுகள் நடைபெறும் எனவும் கூறப்பட்டுள்ளது. இந்த 11 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல வீடியோக்களை நீங்க பார்க்கணும் அப்படின்னு வச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காம